தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते। ओम प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ओम मूर्ति எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே। ஓம் சர்வேभ्यो சத்குருभ्यो நமோ நமः। ஹரிஹி ஓம். அனைத்து சாய் டிவியினுடைய நேர்களாகிய அன்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றோம். ஸ்ரீமத் பகவத்கீதா 3வது அத்தியாயம் 21வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச யத்யதாசரதி ஸ்ரேஷ்டः தத்ததேவேதரோ ஜனः சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே. பகவான் கிருஷ்ணர் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கடந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கின்றார். லோக சங்கிரகம் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றார். இந்த லோக சங்கிரகம் அப்படிங்கிறது, இந்த சங்கிரகம் என்கின்ற வார்த்தை தமிழில் சாதாரணமாக தனியாக பார்க்கும் பொழுது அது தொகுப்பு என்று வழங்கப்படுகிறது. பட் லோக சங்கிரகம் அப்படின்னா உலகத்தினை ஒன்று கூட்டுவது, உலகத்தினை மேம்படுத்துவது, தர்மத்தை நிலை நாட்டுவது, மோட்சத்திற்கு அழைத்து செல்லுவது, ஞானத்தில் நிலை பெறுவது, இத்தனை அர்த்தங்களும் நம்ம ஆச்சாரியர்களினால் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ இந்த லோக சங்கிரகம் என்பது மனிதனுடைய குறிக்கோள். இப்போ இந்த லோக சங்கிரகம் என்பதை நாம் நம்முடைய பாணியில் புரிந்து கொள்ளுவோம். இப்போ விலங்கினுடைய கர்மத்திற்கும் மனிதர்களுடைய கர்மத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறதா அப்படின்னா, இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கின்றது. விலங்குகளும் அது தன்னை காப்பதற்காக, தன்னுடைய குட்டிகளை காப்பாற்றுவதற்காக அது இந்த உலகத்தில் கர்மத்தை செய்கிறது. பறவைகளும் கூட தன்னுடைய குஞ்சுகளை கூட்டிலே வைத்துவிட்டு இந்த உலகமெங்கும் போய் ஊரெல்லாம் போயிட்டு தன்னுடைய குழந்தைகளுக்கு இறை கொண்டு கொடுக்கறது இல்லையா? அந்த தன்னுடைய குழந்தைகளை குட்டிகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மனப்பான்மை விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் எல்லாருக்குமே இருக்கிறது. அப்போ எந்த வகையில் மனிதன் உயர்ந்தவன் அப்படின்னா, சாஸ்திர ரீதியாக மனிதன் தன்னை தயார்படுத்தி கொண்டால் அதுவே அவனை விலங்கிலிருந்து பிரிக்கின்றது என்பது ஆச்சாரியர்களுடைய கருத்து. அது உண்மையும் கூட. இப்போ கர்ம பலனை 3ஆக பிரிக்கிறார்கள். மனிதனுடைய கர்ம பலனை தான் 3ஆக பிரிக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, அப்போ தான் நமக்கு நான் என்ன பண்ணின்னு இருக்கேன், எதற்காக பண்ணின்னு இருக்கேன்னு நமக்கு புரியும். இப்போ சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம
இருந்தாலும் இந்த இடத்துல இந்த லோக சங்கிரகம் அப்படிங்கிறத வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மீண்டும் அந்த ஒரு சமாச்சாரத்தை வந்து நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும். சஞ்சிதம் அப்படின்னா குவியல்னு அர்த்தம். சஞ்சிதம் அப்படின்னா குவியல் என்பது பொருள். அனந்த கோடி ஜென்மங்களாக, அதாவது பல கோடி பல நூறு கோடி ஜென்மங்களாக நாம் செய்த அத்தனை கர்மங்களும் அதற்கென்று ஒரு கர்ம பலனை பிறப்பித்து இருக்கின்றன. அத்துணை கர்ம பலன்களையும் ஒரு பேங்க்ல எப்படி நம்ம வந்து மணியை வந்து சேவிங்ஸில் வைக்கிறோமோ அந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணி இந்த இயற்கையானது நமக்கென்று ஒரு கணக்கை உருவாக்கி அதில் நிலைநாட்டி இருக்கிறது. அந்த கர்ம பலன்கள் எல்லாம் யார் அனுபவிக்கிறதுன்னு கேட்டால் சாட்சாத் செய்தவர் மட்டும்தான். செய்தவருடைய அப்பாவோ மகனோ அல்லது செய்தவருடைய மனைவியோ அல்லது கணவனோ கிடையாது. யார் கர்மத்தை செய்கிறார்களோ அவர்களே தான் அந்த கர்ம பலனை அனுபவித்தாக வேண்டும். இது மாற்ற முடியாத சட்டம். அனைத்து தர்ம நூல்களும் அதையே சொல்லுகின்றன. வேறு மதங்களிலும் கூட இப்படித்தான். அதை சுவிட்ச் ஓவர் பண்ண முடியாது. அப்படி சுவிட்ச் ஓவர் பண்ணணும்னா சாஸ்திரத்தினுடைய உதவி தேவை. பல இடத்துல சந்தியாவந்தனம் வந்து ஒருவர் மற்றவருக்காக செய்ய வைத்து ஆபத்து காலத்தில், அதாவது அவர்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர்களுக்கு பதிலாக இவர்களை பெரியவர்கள் சந்தியாவந்தனம் செய்வதற்கு அவர்கள் வந்து சொன்னதை நான் பார்த்துருக்கேன். மற்றவர்களுக்காக நாம் வந்து யக்ஞியாக ஹோமம் பண்ணுறோம், அவர்களுடைய கர்ம பலன் சரியாகிறது. அப்போது இதுவரைக்கும் நான் எத்தனை ஜென்மம் எடுத்தேனோ தெரியாது. என்ன சுவாமிகளே, இந்த ஜென்மத்திலேயே எத்தனை ஜென்மம் எடுத்தேன்னு எனக்கு தெரியலையே. ஆமாம், சொல்லப்போனால் அது கரெக்டு தான். அது என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு பருவமுமே ஒவ்வொரு ஜென்மம் மாதிரி இருக்கும். அது இல்லை சுவாமிகளே, நான் ஜாபுக்கு போன ஆரம்பித்ததுலேருந்து எத்தனை கம்பெனி மாறி இருக்கேன்னு தெரியுமா? ஒவ்வொரு கம்பெனியும் எனக்கு ஒவ்வொரு ஜென்மமாக இருக்குது. ஒவ்வொரு கம்பெனி மட்டும் இல்லை, ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு ஜென்மமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா இப்போ மக்களுடைய காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. அந்த காலத்துலேயும் காம்படிஷன் இருந்தது, அது வேறு மாதிரி இருந்தது. அது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அதனால் நம்ம யாரும் புலம்ப வேண்டாம். புலம்புகின்றவர்களுக்கு சாஸ்திரம் கிடையாது. விடுவி தேட வேண்டும். இதில் வந்து ஒருவரை சார்ந்து மற்றவர்கள்கிட்ட நம்ம சரணடைந்து, மற்றவர்கள் அப்படின்னா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சாஸ்திர ஞானம் இருப்பவர்கள், சாஸ்திர ஞானம் இருப்பவர்கள் தான் பொய்யும் புரட்டும் ஒதுக்கி வைத்தவர்களாகிறார்கள். அந்த பொய்யையும் புரட்டையும் அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்வதே கிடையாது. ஆன்மீகம் என்று சொன்னால் வந்து பிராக்டிக்கல், ஏதோ கற்பனையில் வந்து உங்களை வாழ வைப்பதல்ல ஆன்மீகம். வெரி ப்ராக்டிக்கல். அந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல். ஏன்னா ப்ராக்டிக்கலையே இது வந்து நீ வந்து ஜாக்கிரதையாயிருன்னு சொல்கிற அளவுக்கு ப்ராக்டிக்கல். நீ கனவு காண்ற இல்லையா, கனவுல பார்க்குற உலகம் கனவுல சத்தியமாக தெரியறது இல்லையா, அந்த மாதிரி நனவுல பார்க்குற உலகம் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, கவனின்னு சொல்கிறது. அது எப்படி சார் அப்படின்னாக்கா, நேற்றைக்கு திரும்பி வர்றதில்லை. இன்னைக்கு உனக்கு உண்மையானத விஷயத்தை பார்க்கறதுக்கு இந்த கண்களுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. நீ வந்து முக்கால்வாசி கற்பனையிலே வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கேயோ சுறுசுறுங்கும். நமக்கு கொஞ்சம் கோபமும் வரும். நம்மளை பார்த்து இப்படியா சொல்கிறது, நான் எவ்வளவு அறிவாளியாக்கும் அப்படின்னு நினைக்க தோணும். நல்லா குப்புற விழுந்து அடி வாங்கும் பொழுது கொஞ்சம் அந்த ஸ்ரத்தை வந்துவிடும். அதற்காக எல்லாரும் அடி வாங்க வேண்டும் என்பது நோக்கமல்ல. அத்துணை பேரும் சௌபாகியமாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை. சரியா? பட் சாஸ்திரத்தினுடைய அந்த விஷயங்கள், சாஸ்திரத்துக்கு சத்தியத்துவம் கொடுக்கணும்னாக்கா அதில் சத்தியத்துவம் இருக்கிறது. இல்லை என்றால் ஆயிரம் வருடங்களாக எவ்வளவு பாரம்பரியமாக காப்பாற்றப்பட்டு வந்த இந்த ஞானமானது இன்றும் நிலை நிற்கிறது, இன்னைக்கும் பேசுகிறது. இந்த பகவத்கீதையினுடைய ஒவ்வொரு ஸ்லோகமும் நீங்கள் எடுத்து பாருங்களேன். பகவத்கீதையை பற்றி நிறைய கான்ட்ரவர்சி இருக்கிறது. அது புரிந்து கொள்ளுபவருடைய மனநிலையை பொறுத்தது. மகாத்மா காந்தி, மகாத்மா காந்தி வந்து நம்ம பகவத்கீதைக்கு விளக்கம் எழுதியிருக்கார். ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். கர்மத்தை பிரதானமாக கொண்டது, கர்ம யோகத்தை பிரதானமாக எழுதியிருக்கார். அந்த ஒரு ஞானமே போதும் வாழ்க்கைக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த கர்ம யோகம் தான் வாழ்க்கை, லோக சங்கிரகம் தான் வாழ்க்கை. அவர் அப்படியே வாழ்ந்துட்டார். அதுவே ஒரு தியாகமான வாழ்க்கை, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை முறை. ஆனால் கர்ம யோகத்தை மட்டும் பேசவில்லை பகவத்கீதா.
அவ்வளவு உயர்ந்த மனிதர், அனைவராலும் பூஜிக்கப்படுகின்ற ஒரு மகா ஆத்மா. அவர் கர்மயோகத்தை பிரதானமாக பகவத்கீதையை பார்த்தார். அவருடைய கண்ணோட்டம் என்ன? பகவத்கீதை கர்மத்தை சிலாகித்து சொல்லுகிறது, கர்மத்தை எப்படி கர்ம யோகமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறது. அவர் முக்தியே எனக்கு வேண்டான்னார், மோட்சமே எனக்கு வேண்டான்னார், மக்களுடைய நலனே என்னுடைய நலன்னு சொன்னார். எவ்வளவு உயர்ந்த ஆத்மா! ஆனால் பகவத்கீதை கர்மயுகத்திற்கும் அப்பாற்பட்டு சில விஷயங்களை சொல்லுகிறது. சாஸ்திரத்தை படிக்கணும்னா முழுசா படிக்கும் பொழுது அதில் வருகின்ற ஆனந்தமும் நிறைவும் தெளிவும் வேறு எங்கும் கிடைக்காது. அதனால சஞ்சிதம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணிக்கிடணும்? நம்ம நிறைய கர்ம பலன் பண்ணி வச்சிருக்கோம், அந்த சஞ்சித்தத்திலிருந்து கொஞ்சோண்டு நம்ம எடுத்துட்டு இந்த பிறவி பிறந்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு நான் எப்பவுமே ஒரு உதாரணம் கொடுப்பேன். சஞ்சித்தத்திற்கு கடந்த ஒரு மாதமாக நான் சம்பாதித்த பணம் பேங்க்ல போட்டு வச்சுட்டேன். அது 10,000ன்னு வச்சு விடுங்களேன். இந்த காலத்துக்கு அது ரொம்ப கம்மி தான். நமக்கு எதுக்கு சம்பாதனை? பணமே வேண்டாம், பணமே பிரச்சனை தான். அது முறையாக வருகின்ற பணம் முறையாக செலவு செய்யப்பட வேண்டும். இன்னொரு விஷயம், ஆசிரமம் அப்படின்னு வைத்தால் அது ஆசிரமம் தான், அது மகாசிரமம் தான். பயத்தினால சொல்லலை. ஏன்னா ஆசிரமம் என்பது தர்மம் நடக்கின்ற இடமாக இருக்க வேண்டும். எங்கள் சுவாமிகள் சொல்லுவார், ஆசிரமம்னா அங்கே வேதாந்த பாடங்கள் நடக்க வேண்டும், பூஜை புனஸ்காரங்கள் நடக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு சேவைகள் செய்யப்பட வேண்டும், ஞானம் பரிமாறப்பட வேண்டும். அங்கே பூஜை நடக்கலை, அங்கே வேதாந்த வகுப்பு நடக்கலைன்னா அது ஆசிரமம் கிடையாது, சத்திரம் என்றுவர். அதே போல் பணம் வரணும், அது நல்ல வழியில் செலவு செய்யப்படணும். பணம் வரணும், செலவு செய்யப்பட்டு போயிடணும். நீரோட மாதிரி இருக்கணுமே ஒழிய பணம் தங்கக்கூடாது. பணம் தங்கி சொத்துக்கள் பெருகினால் பெருச்சாளிகள் பெருகிவிடும் என்றார். அதனால ஆசிரமம் அப்படின்னாக்கா அந்த காலத்து மாதிரி குடிசையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆசிரமத்துக்கு நல்ல கட்டடங்கள் இருக்கலாமே ஒழிய பேங்க் பேலன்ஸ் அதெல்லாம் இருக்கப்படாது. பணத்தை நம்பி இருக்கப்படாது. வாழ்க்கை பணத்தை நம்பி எப்போ போகிறதோ அப்பயே போயிடுச்சு. அதுவும் ஆசிரமத்துக்கும் அதே தான் ரூல்ஸ். ஆமாம், பணம் வரணும். பணத்துக்கான சோர்ஸுகள் நல்ல ஆத்மாக்கள் எல்லாம் உலகத்திற்கு நல்லது செய்ய விரும்புகின்ற ஆத்மாக்கள் கொடுக்கின்ற அந்த ஒவ்வொரு பைசாவிற்கும் கணக்கு வைத்து அரசாங்கத்துடன் இயைந்து மக்களுக்கு நல்ல வழி செய்ய முடியும் என்பதை என்னுடைய முன்னோர்களும் என்னுடைய ஆச்சாரியர்களும் நிரூபித்து கொண்டே இருக்கின்றார்கள். அதைத்தான் லோக சங்கிரகம் அப்படின்னு சொல்றது. கான்ட்ரவர்சி கிடையாது, எங்கேயுமே கான்ட்ரவர்சி கிடையாது. சாஸ்திரத்தை படிக்கிறியா, முழுமையாக படி. அப்போது இந்த 10,000 என்பது போன மாதத்தினுடைய முழு வருமானம். அந்த வருமானத்தை பேங்க்கில் போட்டுவிட்டால் 10,000 ரூபாய் பேங்க்கில் இருக்கிறது. 1ஆம் தேதி இந்த மாதம் நான் அதிலிருந்து ஒரு 1000 ரூபாய் எடுக்கின்றேன். அந்த 1000 ரூபாய் தான் எனக்கு இன்றைக்கு அத்துணை என்னுடைய அந்த உணவு மற்றும் உடைகள் மற்றும் அத்தனையும் இதில் தான் பார்த்துக்கிடணும். என்னுடைய பிஸ்னஸும் நான் இதில் தான் பண்ணணும். அப்போது இந்த 1000 ரூபாயை எல்லா செலவுகளும் போக பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி கடைசியில் பார்த்தா 100 ரூபாய் லாபம் வந்திருக்கிறது. அன்றைய நாளுடைய இறுதியில் 1100 ரூபாய் என் கையில் இருக்கிறது. அப்போது ப்ராஃபிட் எவ்வளவு? ப்ராஃபிட் 100 ரூபாய் ப்ராஃபிட். ஏன்னா கர்மத்தில் ப்ராஃபிட் தான் எப்போவுமே. அந்த ப்ராஃபிட் 2 வகைப்படும், புண்ணியம் அப்படிங்கிறது, பாப்பம்ங்கிறது. இப்போ நான் மறுபடியும் அதை பேங்க்கில் போட்டுவிட்றேன். இப்போ எவ்வளோ இருக்கும்? 10,100 இருக்கும். அவ்வளோதான். இதுதான் உதாரணம். இந்த 10,000 என்பது கடந்த மாதத்தினுடைய முழு வருமானம் பேங்க்கில் போட்டிருக்கிறது, கடந்த மாதத்தினுடைய சேமிப்பு. அந்த 10,000 என்பது சஞ்சித்த கர்மாவுக்கு ஒப்பிடப்படுகிறது. அதிலிருந்து 1000 ரூபாய் இன்றைய செலவிற்காகவும் இன்றைய வியாபாரத்திற்காகவும் எடுத்தது பிராரப்தம் என்று கூறப்படுகிறது. இந்த வியாபாரத்தை நான் அனுபவித்து இதை செய்து இதன் மூலம் நான் ஈட்டுகின்ற அந்த 100 ரூபாய் ஆகாமி என்று சொல்லப்படுகிறது. அப்போ பிராரப்தம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டது. பிராகேவ ஆரப்தம், முதலே பலனை கொடுக்க ஆரம்பிச்சுடுச்சு. அது எப்படி பலனை கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா, என்னுடைய சஞ்சித்த கர்மத்திலேருந்து கொஞ்சோண்டு கர்ம பலன் எப்படி எடுக்க முடியும்? ஏன்னா இதெல்லாம் சித்திரகுப்தனுடைய வேலை.
இந்த ஜென்மத்தில் இவர் எத்தனை கர்ம பலனோட பிறக்கணும், இப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு இந்த இடத்தில் இந்த கர்ம பலனை கொண்டவனாக பிறந்து இன்னென்ன வயதில் இன்ன அனுபவிக்க வேண்டும், இத்தனை வயதில் இறக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தான் அனுப்பப்படுகிறது. அப்போ ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. நம்ம பிறக்கும் பொழுது எப்படி என்னுடைய தாயினுடைய கர்ப்பப்பையானது நமக்கு வழங்கப்பட்டதோ அப்படி நமக்கு தந்தையாரும் நம்முடைய குடும்பத்தினரும் மற்றவர்களும் உற்றார்களும் உறவினர்களும் எதிரிகளும் நண்பர்களும் படைக்கப்பட்டு விட்டார்கள். என்னுடைய கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி அதில் தான் நான் பிறந்திருக்கேன். அந்த கர்ம பலனை அனுபவிக்கும் பொழுது என்கிட்ட கொஞ்சோண்டு ஸ்டேரிங் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டேரிங்னா தெரியும் இல்லையா? அதுதான் ஃப்ரீ வில்னு சொல்லுவார் என்னுடைய ஆச்சாரியர். ஃப்ரீ வில், நான் முடிவெடுக்கக்கூடிய திறனில் கொஞ்சோண்டு எனக்கு கெப்பாசிட்டி பவர் கொடுக்கப்பட்டது. அந்த கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் எனக்கு முன்னாடி அனுபவங்கள் கொண்டே இருக்கும், நபர்கள் கொண்டே இருப்பார்கள், நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த நிகழ்வுகளையும் நிகழ்ச்சிகளையும் நபர்களையும் அந்த அத்துணை விஷயங்களையும் எப்படி நான் எதிர்கொள்ளுகின்றேன் அப்படிங்கிறத வச்சு தான் எனக்கு மோட்சமா அல்லது கர்ம பலனானு தெரியும். கர்ம பலன்லேயே அப்படியே ஆட்டு மந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கலாம், பலியாகவே போயிட்டே இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணினா நாம் அதிலிருந்து மேலே வரலாம். அப்படி கொஞ்சோண்டு புத்தியை யூஸ் பண்ணினா இல்லையா, அவள் தான் ஞானிகளாக மாறுகிறார்கள். அப்படி அவர்கள் ஞான நிலையை அடையும் பொழுது, வேதாந்தமானது பயிலப்படும் பொழுது அந்த அவ்வளவு சஞ்சித்த கர்மமும் நாசம் அடைகின்றது. எவ்வளவு பெரிய சமாச்சாரம்! பகவத்கீதையை படித்தா சர்டிஃபிகேட் கிடைக்குமா, பகவத்கீதை பணத்தை கொடுக்குமா, பகவத்கீதை உனக்கு என்னத்தையாவது கொடுக்குமா அப்படின்னு கேட்குற பல பேர். பகவத்கீதை உடனே கடவுளை கொண்டு வந்து அப்படியே நிறுத்திடுமாக்கும், உங்களுக்கு அப்படியே கிருஷ்ணர் அப்படியே வாரி கொடுத்துருவாராக்கும். இப்படிலாம் பேசுகிறதெல்லாம் புரியாமல் பேசுகிறார்கள். அவர்களை பார்த்து நம்ம கோபக்கூட படக்கூடாது. ஏனென்றால் அவர்களுள்ளும் இறைத்தன்மையே இருக்கின்றது. அதனால தான் இந்த லோக சங்கிரகம் அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு முன்பு மனிதனுடைய கர்மம் என்பது பிராரப்த வசம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பிராரப்தம் என்றால் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது, பலனை வழங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் உனக்கு சுதந்திரம் இருக்கிறது. நீ நினைத்தால் ஸ்ரேயஸ் என்கின்ற சிறந்த வழியை பின்பற்றி, ஆன்மீகத்தை பின்பற்றி, அதனால் வீட்டை விட்டு போகணும்னு சொல்லவே இல்லையே எங்கேயுமே. ஆன்மீகம்னு சொன்னோன்னே பயம் வந்துடும். எங்கே அப்பா அம்மாவை விட்டு பிடுங்கி போயிடுவார்களோ, தனியாக போய் வாழ வைத்து விடுவார்களோ, அங்கே தான் பயம் வர்றது நமக்கு. அந்த மாதிரி நடக்கிற இடங்களும் இருக்கின்றன, அது வேற விஷயம். பட் ஆனால் அது ஆன்மீகம் இல்லை அப்படிங்கிறது இங்கே கிளியர் ஆகிறது இல்லையோ. பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை, அந்த மாதிரி இடங்களில் பாதுகாப்பான வாழ்க்கை, ஆன்மீகம் பயிலப்பட்டால் அதுவும் ஆன்மீகம்தான். அதனால் நம்ம முதல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் அடிமைத்தனமாக வாழுவதை காட்டிலும் சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய அந்த திறனை சாஸ்திரத்தின் மூலமாக பெறுகின்றான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுத்து ஒரு மனிதன் ஞானத்திற்காக போராடுகிறான். ஞானம்தான் எனக்கு இந்த சுதந்திரத்தன்மையை கொடுக்கும், கர்மத்திலிருந்து முக்தியை ஞானம்தான் கொடுக்கும்னு சொல்லி தெரிந்து கொண்டு அந்த ஞானத்திற்காக முயற்சி எடுக்கிறான் இல்லையோ, அந்த முயற்சி கர்மத்தை யஜ்ஞ பாவனுடன் செய்யும் பொழுது அந்த முயற்சியானது கை கொடுக்கிறது. அதற்கு பெயர் கர்மயோகம். யஜ்ஞ பாவனையுடன் செய்யப்படுகின்ற கர்மம் உன்னை காப்பாற்றும்னு தானே சொன்னார். எங்கே சொன்னார் அப்படின்னா 8வது ஸ்லோகத்தில் சொன்னார். 8th and 9th இந்த 2 ஸ்லோகங்களிலும் நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோஹ்ய கர்மணஹா அப்படின்னார். அதுக்கப்புறம் யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர அப்படின்னு சொன்னார். அப்போது யஜ்ஞ பாவனுடன் செய்யும் பொழுது பற்று நீங்கி கர்ம யோகமாக செய்கின்றாய், அப்பொழுது உனக்கு மேன்மை கிட்டும். அப்படியே கர்மயோகம் இருக்கும் பொழுது மனசு தூய்மை அடையும். அந்த மனமானது தூய்மை அடைந்தவுடனே ஞானமானதற்கு தகுதி பெறும். பிறகு ஞானம் சித்திக்கும். ஞானம் எப்படி சித்திக்கும்னா, மீண்டும் இந்த சாஸ்திரத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும். கர்மயோகம் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சாஸ்திரத்தை பயின்று கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் யாராவது பகவத்கீதை எத்தனை வருஷங்கள் ஆகும் சுவாமிகளே, டெய்லி ஒரு வகுப்பா, எத்தனை 2 ஸ்லோகங்கள் எடுப்பீங்களோ அப்படின்னு கேட்குறவர்களுக்கெல்லாம் சொல்லிடுறேன். 2 ஸ்லோகங்களோ அல்லது 2 இல்லை 200 ஸ்லோகங்களோ
அது இல்லை மேட்டர். உனக்கு எவ்வளவு செரிக்கும் அதுதான் விஷயம். உனக்கு எவ்வளவுப்பா செரிக்கும். நான் வந்து கிடுகிடுன்னு சொல்லிட்டு வேதாந்தம்னா என்ன, பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மேவ நாபரஹ, முடிஞ்சு போச்சு. இது எத்தனை வருஷம் படிக்கலான்னு கேட்டால் வருஷம் கணக்கு கிடையாது. இது வாழ வேண்டிய சமாச்சாரம். வாரத்திற்கு ஒரு வகுப்பு அல்லது ஒரு நாளைக்கு அரை மணி நேரம், ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் வாழ வேண்டும்னு சொல்லப்படுகிறது. படிக்கிறது இல்லை, இது வாழ வேண்டும். இது ஒரு 6 மாதம் வந்து நம்ம வாழ்ந்து பாருங்களேன். நீங்கள் அம்பாள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இதில் வந்து விஷயம் இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு புரியும். இது வந்து அந்த வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் நம்ம இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. சுவாமிகளே என்ன சத்தியமெல்லாம் போடுறதில்லை அப்படின்னாக்கா, சாஸ்திரம் உண்மை. இது யாரையும் ஏமாற்றாது, ஏமாற்றுபவர்களையும் இது நமக்கு உணர்த்தும். நீயும் ஈஸ்வரனும் உலகமும் உன்னுடைய கர்ம பலனும், அவ்வளவுதான் இது பேசுறது. இது வெளியே உலகத்தில் நான் உங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே சமாதியில் இருக்க வைக்கிறேன்னு பேசுறது இல்லை. அதனால தான் சாஸ்திரம் என்பது இருக்கிற விஷயத்தை அப்படியே ப்ராக்டிக்கலாக பேசும். பல இடத்துல உங்களுக்கே ஷாக்கிங் ஆகிடும், ஏன்னா அப்படித்தான் இருக்கிறதேன்னு தோணிடும். இந்த ஞான நிலையை அடைவதற்காக கர்மயோகம் செய்யப்படுகிறது இல்லையா, அந்த கர்மயோகமானது சித்தசுத்தியை கொடுக்கும். உள்ளதை உள்ளவாறு புரிந்து கொள்ள முடியும், சாஸ்திரத்தினுடைய விஷயத்தை நன்கு கிரகித்து கொள்ள முடியும், செரிக்கவும் முடியும். பிறகு என்ன ஆயிடும்னு கேட்டால் ஞான நிலையானது சித்திக்கும். ஞான நிலை எப்பொழுது ஒருவருக்கு சித்திக்கிறதோ அதற்கு பிறகு அவர் செய்வது அத்தனையுமே லோக சங்கிரகம். புரியுதா இல்லையோ? ஞானம் பெறுவதற்கு முன்பு கர்மம் சாதனமாக அமைகிறது. ஞானம் பெற்ற பிறகு கர்மம் சாத்தியமாக தெரிகிறது. சாத்தியம்னா என்னன்னு கேட்டால் பூரணத்துவம் கிடைச்சாச்சு. அவர் ஞானம் பெறுவதற்கு முன்பு ஞானம் வேணும், ஞானம் வேண்டும், ஞானம் வேண்டும்னு சொல்லி செய்வார். ஞானம் பெற்ற பிறகு நிறை நிலையுடன் அவர் ஆனந்தமாக கர்மத்தை செய்வார். ஆனந்தமாக யாரெல்லாம் செய்கிறார்களோ, ஆனந்தம் எப்போ வரும்னு கேட்டால் எதிர்பார்ப்பு லெவல் லேசமும் இல்லைன்னா தான் வரும். ஆனந்தமாக இந்த உலகத்திற்கு செய்ய முடியும் அவரால். அவரே இந்த உலகத்திற்கு கொடையாளியாக மாற முடியும். அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லோக சங்கிரகம் என்றால் ஞானியினுடைய கர்மம், ஞான நிலையினுடைய வெளிப்பாடு. ஞான நிலையினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்? ஆனந்தமாகத்தான் இருக்கும். அதற்காக அப்படியே வாயை வந்து இப்படி வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சுவாமிகளே என்ன இப்படியெல்லாம் பண்ணி காமிக்கிறேன்னாக்கா, பி ப்ராக்டிக்கல், பி ப்ராக்டிக்கல். இந்த முகத்தை சிரித்த முகமாக வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால விஷயம் வந்து நமக்கு புரிஞ்சுடாது. ஆனந்தம் என்பது உள்ளே இருக்க வேண்டும். சிரிப்பு என்பது நமக்கு கிஃப்ட். ஆனால் அதை வந்து ஒரு மாதிரி பொய்யாக வெளி காமித்து நான் ஆனந்தமாக இருக்கிறேன்னு காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனம் என்பது அது வந்து கொஞ்சம் கோபம் வரும், கொஞ்சம் சலிப்பு வரும், அப்பப்போ வந்து கொஞ்சம் இதாகும். ஆனால் யோக நிலை தியானம் பயின்று வர 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 மனசு தூய்மை அடையும், நிம்மதி அடையும். அந்த நிம்மதி முகத்தில் தெரியும். அதுக்காக நான் ஆர்டிஃபிஷியலாக வந்து அதை காண்பிக்கணும்னு அவசியம் இல்லை. நிம்மதியாக ஆனந்தமாக நிறைவாக ஒருவர் செய்யும் பொழுது அந்த கர்மமானது மேஜிக்காக மாறுகிறது. இது எல்லாம் நம்மளே பார்த்துக்கிடலாம், மற்றவர்களை போய் கேட்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. தகுந்த ஆச்சாரியன் அவர் வகுப்பு மட்டும்தான் எடுப்பார், மற்றதெல்லாம் உன்னுடைய வேலைன்றவர். தலையில் ஏறி உட்காந்துண்டு நீ என்னுடைய சிஷ்யன், நான் சொன்னதெல்லாம் செய், என் கூடயே இரு அப்படின்லாம் சொல்ல மாட்டார். இந்தப்பா கிளாஸ் படி, நன்றாக புரிந்து கொள். இப்படித்தான் எங்கள் சுவாமிகள்லாம் 3.5 வருடங்கள் அவர் ஒரு பைசா வாங்கினது கிடையாது. இந்த இடத்தில் நான் இதை கூறுவது எதற்காக என்றால், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அவர்களை வழிபடுவதற்கு. அவ்வளவு பெரியவர்கள் 3.5 வருடங்கள் பணம் வாங்காமல், எதையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய குழந்தையாக வந்தவர்களை படிப்பாக சொல்லிக் கொடுத்து, அதுலேயும் வந்து இந்த படிப்பை சொல்லிக் கொடுக்க கொஞ்சம் செழிப்பு தட்டும், வெளியில் போயிடுவோன்னு தோணும், போயிட்டு மறுபடியும் வருவான், மறுபடியும் சேர்த்துப்பார், படிக்க வச்சு 3.5 வருடங்களுக்கு பிறகு அவர் சொல்லுவார், உன்னுடைய முடிவை நீ எடுத்துக்கொள்ளலாம் அப்படி. அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் இன்னும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியனிடத்தில் நிறைவுடன் சொல்லிக் கொடுக்கிற, நிறைவுடன் வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்கின்ற அந்த சிரேஷ்ட புருஷர்களினால் இந்த சாஸ்திரமானது லோக சங்கிரகமாக தன்னுடைய சிறப்பினை வெளிப்படுத்துகிறது. அதனால தான் இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்லுகிறார், இந்த ஜனகர், அஸ்வபதி, இக்ஷ்வாகு இவர்களெல்லாம் கிருஷ்ணருடைய காலத்திற்கு முன்பு இருந்தவர்கள்.
அவர்களுடைய அந்த உதாரணத்திற்கு இங்கே கொண்டு வருகிறார். அதைத்தான் சொல்லுகிறார். எத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா தத்ததேவே தரோஜனஹா. படிச்சிருவோம். எத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா தத்ததேவே தரோஜனஹா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே. இப்படிப்பட்ட சிரேஷ்ட புருஷர்கள், தன்னையும் உணர்ந்து கர்மத்தையும் நிறைவுடன் செய்கின்ற அவர்களாலேயே இந்த உலகமானது நிலை பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட சிரேஷ்ட புருஷர்களினுடைய வழிகாட்டுதலின் பேரில் அனைத்து சமுதாயமும் பின்தொடர்கிறது. அதுதான் சமுதாயத்தினுடைய அந்த சிறப்பு. அப்போ சமுதாயம் யாரால் வழிநடத்தப்பட வேண்டும் என்றால் சிரேஷ்ட புருஷர்களால் என்பதாக கிருஷ்ண பகவான் தொடர்கின்றார். அதை நாம் வருகின்ற வகுப்பில் தொடர்ந்து காண்போம் என்று கூறி, அனைத்து சிறப்புகளையும் சௌபாகியங்களையும் லக்ஷ்மி கட்டாட்சங்களையும் எல்லாம் வல்ல அம்பிகையானவள் மற்றும் யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரர் ஆகிய இருவரும் நமக்கு கண்டிப்பாக அருள் பாலிப்பார்கள் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.